சண்டே மார்னிங் ரொம்ப ஏர்லி மார்னிங்லாம் இல்லை, தூங்கி எழுந்ததே லேட்டு தான். மிட் மார்னிங் இருக்கும் 11 போல். ஸோ டேரெக்டாக லஞ்ச் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நோ பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை சூப் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த கீரை எடுத்துகிட்டு வந்து ஒரு 3 டேஸ் போல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் குக் பண்ணாத விட்டால் அது ரொம்ப டேஸ்ட்லெஸ் ஆகிடும். ஸோ முருங்கைக்கீரை சூப் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே கையோட லஞ்சுமே ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நான்வெஜ்லாம் கிடையாது, மகா சிவராத்திரினால. ஸோ ஈஸியாக சிம்பிளாக ரசம் சாதம், அதுக்கு ஒரு பொரியல், அவ்வளோதான். அப்புறம் ஈவினிங் போல் வந்து சுவாமிக்கு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த வாட்டி ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு போன வாட்டியோட. அபிஷேக திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதையுமே எடுத்துகிட்டு நேரத்தோடு கிளம்பிட்டோம். ஏன்னா இது ஒரு 4 கால பூஜை மாதிரி நடக்கும். ஈவினிங் 6 to 8, அதுக்கப்புறம் 9 to 12, அதுக்கப்புறம் 12 to 3, அப்புறம் 3 to 6, இந்த மாதிரி 4 தான் நடக்கும். பட் நான் பார்த்தது ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான். கூட்டம் அதிகம் வேறு, என்னால் வீடியோஸ்லாம் அதிகமாக கவர் பண்ண முடியல. இந்த வீடியோட எண்டில் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து நான் செகண்ட் கால பூஜையில் எடுத்தது.